சீனாவில் மேல்மாடி வீட்டுக்காரர் இரவில் கழிவறையை பயன்படுத்தக்கூடாது என வம்படியாக கட்டுப்பாடுகள் போட்டு இம்சை கொடுத்து வந்த பெண்ணுக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. முதல் மாடியில் குடியிருந்த அப்பெண் தனக்கு இரைச்சல் ஆகாது என கூறிக்கொண்டு மேல் மாடியில் குடியிருந்த ஆடவரிடம் அடிக்கடி சண்டை போட்டு வந்துள்ளார். இரவு 10 மணிக்கு மேல் கழிவறையை பயன்படுத்தக்கூடாது, பல் துலக்கக்கூடாது, பொருட்களை மறந்தும் தரையில் போட்டுவிடக்கூடாது என கட்டுப்பாடுகளை அவர் அடுக்கியுள்ளார். அடிப்படை தேவைகளை மேற்கொள்வதற்கு கூட உரிமை இல்லையா என முதலில் ஆதங்கப்பட்டாலும் அவ்வாடவர் வீட்டுக்குள் சத்தம் வராதவாறு மிருதுவான செருப்பு அணிந்தும் தரையில் காப்பெட் போட்டும் தன்னை மாற்றிக்கொண்டார். தப்பி தவறி கீழே ஏதும் விழுந்துவிட்டால் கூட கீழ்மாடி பெண் ஆவேசமடைந்து விடுவாராம். பதிலடியாக அவ்வாடவரை சினமூட்டும் வகையில் வேகமான இரைச்சலுடன் பாட்டு கேட்பதும் கட்டையால் வீட்டு சிலிங்கை தட்டுவதுமாக அவரை இம்சை கொடுத்து வந்துள்ளார். எத்தனையோ முறை போலீஸ் வந்து சமாதானம் செய்தும் எச்சரித்து பார்த்தும் பலனில்லை. பொறுத்து பொறுமையிழந்த அவ்வாடவர் கடைசியில் நீதிமன்றத்தின் உதவியை நாட $2750 இழப்பீட்டை தருமாறு அப்பெண்ணுக்கு நீதிபதி உத்தரவிட்டார்.